ஹாய் வெனஸ்டே மார்னிங் இன்னைக்கு வாட் ஐ ஈட் இன் டே பார்க்கலாம். ஸோ காலையில் வந்து நார்மலாக தோசை வித் தேங்காய் சட்னி அண்ட் தென் ஒரு கலக்கி சாப்பிட்டேன். இந்த கலக்கி வந்து என்னோடய ஃபேவரேட் ஆனது எப்போலேருந்துன்னா சின்ஸ் நான் ஒரு புரோட்டா கடையில் சாப்பிட்டதுலேயுமே என்னோடய ஃபேவரட் ஆகிடுச்சு. ஸோ எப்போல்லாம் ஃபீல் ஆகுதோ அப்போல்லாம் இதை சாப்பிடுவேன். ஸோ நீங்களும் சாப்பிட்ருந்தீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் இன்றைக்கி லஞ்ச் வந்து அம்மாவே ப்ரிப்பேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ சாம்பார், ரசம், முட்டைக்கோஸ் பொரியல், வாழைக்காய் பொரியல்னு சொல்லி நிறைய ரெடி பண்ணியிருந்தாங்க. ஸோ எல்லாத்தையும் பொறுமையாக உட்காந்து ஜாலியாக சாப்பிட்டுட்டு அண்ட் தென் கொஞ்சம் ஒர்க்கும் இருந்தது. ஸோ ஒர்க்கெல்லாம் சைட் பை சைட் முடிச்சுட்டு கொஞ்சம் வீடு க்ளீன் பண்ணுற வேலையும் இருந்தது. தென் அதையும் ஃபினிஷ் பண்ணி முடிச்சுட்டு கொஞ்சம் படிக்கிற வேலை இருந்தது. ஸோ அதையும் கொஞ்சம் பார்த்துட்டு கொஞ்சம் மத்தியானம் போல் ஒரு குட்டி தூக்கம் போட்டுட்டு ஈவினிங் போல் ஒரு ஸ்ட்ராங்காக டீ போட்டு குடித்தேன். ஸோ ஒர்க் விஷயமா இன்றைக்கி வெளில போயிருந்தப்போ வயல் சைடில் வந்து நிறைய நெல் அறுக்காமல் விட்டுருந்தாங்க. ஸோ அதுலேருந்து கொஞ்சம் நெல்லை கலெக்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்து சிட்டுக்குருவிக்காக யூஸ் ஆகும்னு சொல்லி அது இந்த மாதிரி கட்டி வெளில தொங்க விட்டுருந்தோம். இந்த ஐடியா அம்மாவோடது தான். ஸோ எனக்கு இது வந்து தெரியாது. ஸோ அம்மா சொன்னோன்னே எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது அண்ட் தென் ரொம்பவும் அழகாக இருந்துச்சு. பாய்.